விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. எங்களை ராஜாக்களாக லேவியனாக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை ஆராதனை என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. என் வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. என்னை அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். இருதயத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்றீங்க, ஆராதனை என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. உங்களுக்கே செலுத்துறோம்ப்பா, உண்மையே ஆராதிக்கிறோம்ப்பா. நீ துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். எவ்வளவு விலையேறப்பட்ட ஸ்லாக்கியம். எங்களை ராஜாக்களாக லேவியராக வச்சிருக்கிறீர். உங்க விலையேறப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்துல எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க சபையும் கழுவி இருக்கிறீங்களே. நன்றி நன்றி அப்பா. ஒன்னுத்துக்கு உதவாம இருந்த எங்களை விலையேறப்பட்ட ரத்தத்துல எங்களை மீட்டெடுத்தீங்களே. நன்றி. இன்றைக்கும் அன்பால் பலத்தால் எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா, அபிஷேகிங்க. இந்த காலை வேளையில என் கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பால் பலத்தால் அனல் மூட்டுங்க, அபிஷேகத்துக்கு. தெய்வீக அன்பை ஒருத்தன் உணரும் பொழுது அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறுது. பிரிந்திருக்கிற குடும்பம் இணையும். தோல்வி பற்றாக்குறை இருக்கிறது மாறும். அன்பால் பலத்தால் அனல் மூட்டுங்க. இப்போ வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கிறோம். உங்க வார்த்தையில எங்களை தொடுங்கப்பா. உங்க வார்த்தையில எங்களை சுகமாக்குங்க. உங்க வார்த்தையில எங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. உங்க வார்த்தையில எங்க எண்ணம் மறுரூபமாக தெளிந்த புத்தியா மாற, பிற்போக்கான எண்ணம், சந்தேகம், பயம் நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே நம்மளை அபிஷேகிப்பார், அனல் மூட்டுவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து அபிஷேகம் பாய, தெய்வீக அன்பு பாய, தேவனே பயம் கலக்கம் நீங்க, வியாதிப்பட்டிருக்கிறவங்க இப்பொழுதே சுகமாக
ஷல்லமாதி லுக்கபஷல்லா ஓஷா தத்தரி தூஷக்கு தமவாஷ் ஆ தலதிஷத்தக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பயங்கரமாய் வல்லமையாய் நம்மத்திலே செயல்பட போவதற்கு நன்றி. காது கொடுத்து கேளுங்க. இந்த வசனத்துல 2வது பகுதியை எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். பகுதியும் படிங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட 2வது பகுதியும் நான் சொல்றேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். மகிமை, மகிமை, மகிமை. ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல 3 காரியத்தை பார்த்துட்டு முடிக்கப்போம். காரியம், சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நம்புறீங்களா? கடவுள் பாருங்க, ஹீலிங் எப்படி கொடுக்குறாருன்னா, அது சீக்கிரமா, ஸ்பீட்லி, அது ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்குறாரு. இன்னைக்கு அநேகர் 2 விதத்துல சுகவீனமா இருக்கிறாங்க. ஒன்று, அந்த உள்ளான மனுஷன் சரியில்லை, உள்ள காயம், பல பேர் ஏற்படுத்தின அவமானங்கள், பல பேர் பேசின வார்த்தைகள், சூழ்நிலை அப்படியே சோர்ந்து போயிருக்கு, பல தோல்விகள், வெற்றியை பார்க்க முடியல, சமாதானத்தை பார்க்க முடியல. அந்த உள்ளான மனுஷன் அப்படியே சோர்ந்து போய், சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லைன்னா எப்படி ஒரு நார்மல் பர்சன் எழுந்து உற்சாகமாக செயல்படுவது போல செயல்பட முடியாது பாருங்க. அப்படி கூனி குறுகி கிடப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் கூனி குறுகி போயிருக்கிறீங்களா? உங்களுடைய பிரச்சனை, ஒருவேளை உங்களுக்கு வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. அப்போ அந்த இன்னர் மேன் தான் அட்டாக் ஆகிறான். அந்த இன்னர் மேன் அட்டாக் ஆன அந்த இன்னர் மேனுக்குள்ள அந்த ஆரோக்கியம் போயிடுது. இன்னர் மேனுக்குள்ள வியாதி வந்துடுது. என்ன வாழ்வு இது? நான் ஏன் வாழணும்? இது என்னது இப்படி இருக்கு? என் தலையெழுத்து இப்படி தானா? ஆனால் கர்த்தர் சொல்றார், இந்த காலை வேளையில உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குதான். ஆமென், ஹல்லேலூயா. 2வது, இந்த சுக வாழ்வை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி, கொடுமை, ஐயோ அதனுடைய வலி இருக்கு பாருங்க, தாங்க முடியாது. எனக்கு தெரியும். ஏன் தான் உயிரோடு கூட இருக்கிறோம்னு நினைப்புவாங்க. இரவு போய் எப்போ பகல் வரும்னு நினைப்புவாங்க. பகல் வந்தால் எப்போ இரவு, எப்போ நாலு சீக்கிரம் கழியுதுன்னு தான் பார்ப்போம். இப்படி இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கிறது. ஆமென். அப்போ கடவுளுடைய வாக்கு தத்தத்தில் என்ன இருக்குன்னா, God's promises of renewal and restoration. கடவுளுடைய வாக்கு தத்தத்தில் என்ன பண்றாரு? ரெனிவல் பண்றாரு. இழந்திருக்கலாம், அதை திரும்பி புதுப்பிக்கிறாரு. அந்த மகிமை இழந்திருக்கலாம், அதை புதுப்பிக்கிறார். இன்னைக்கு உங்களை புதுப்பிக்கிறார். உங்க மனுஷனை, உங்க உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறார். நீங்க பழைய கண்டிஷன் உங்க சரீரத்தில் இப்ப இல்லை, உங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை. அதை கர்த்தர் சொல்றாரு, நான் அதை ரெனிவல் பண்றேன். முன்னாடி எப்படி பலனுள்ளவனா இருந்தையோ, ஒருவேளை உங்க வயசு 50 இருக்கலாம், 40 இருக்கலாம், எப்படி ஒரு இளங்கன்று பயம் அறியாமல் இருக்குமோ, அந்த இளங்கன்றுக்குள்ள இருக்கிற பலனை தரார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். The guiding power of living righteousness. இந்த நீதி ரொம்ப முக்கியம். யாருடைய நீதி? உங்ககிட்ட என்கிட்ட தான் நீதி இல்லையே. என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுளை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்புறானோ, அன்னைக்கு கடவுளுடைய நீதி அவனுடைய வாழ்க்கையில இருக்கு. அவன் வாழ்க்கையில கடவுளுடைய நீதி தான் செயல்படுது. அப்ப கவனிங்க, இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் இதை எப்படி மேற்கொள்ள போறேன், இதை எப்படி செய்ய போறேன்,
எப்படி இதில் கோத்ரூ பண்ண போகிறேன், எப்படி இதில் வெளியில் வரப்போகிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா, திருமண காரியங்கள் கைக்கூடி வருமா, குழந்தை செல்வம் எனக்கு உண்டாகுமா, வயதாயிட்டு போயிட்டுருக்கேன். நல்லா கவனிங்க. நீங்கள் தயவு செய்து இதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பயம்தான் உங்கள் முன்னாடி அனுப்பி வைக்கிறீங்க. உங்கள் முன்னாடி நீங்கள் பயத்தில் கலங்கி தவித்து அங்கலாய்க்கும் போது உங்கள் முன்னாடி இதுதான் செல்லும். அப்போது நீங்கள் போகிற பாதையெல்லாம் பயந்து நடுங்குவீங்க. ஏன்னா உங்களை லீட் பண்ணுறது இப்போ பயம், கலக்கம், பிரச்சனை. ஆக இது சரிப்பட்டு வராது. அப்போ என்ன பண்ணணும்? பிரச்சனையான சூழ்நிலையில் ஆண்டவரை பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்ன உங்கள் பிள்ளையா மாற்றிட்டீங்க, அப்போ உங்கள் நீதி என் மேலே இருக்குது, நான் அதை நம்புகிறேன், அதை எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் முன்னாடி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நீதி செல்வம். அது இப்படி பாருங்க, இப்படி சொன்னால் விளங்கும். சில பேரை நமக்கு அவங்க யார் என்னன்னு தெரியாது, நல்லா வாட்ட சட்டமாக இருப்பாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, எல்லாரையும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் பாருங்கள், இந்த கான்ஃபரன்ஸ்லன்னா அவங்களுடைய அந்த ஐடி கார்டை எடுத்து மாட்டிட்டு வருவாங்க. இதுக்கு தான் ஐடி கார்டு சிஸ்டமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த ஆளை வரும்போதும் பார்த்துருவாங்க. அந்த ஆள் அந்த ஐடி கார்டை பார்த்தோன்னா தெரிஞ்சிடும், இவர் சயின்டிஸ்ட் ஆச்சு, இவர் டாக்டர் ஆச்சு. அப்போ அவர் நடந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஐடி கார்டை பார்த்துன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எந்திரிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, என்ன செலுத்தணுமோ செலுத்துவாங்கப்பா. ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி. சரி, சில பேர் ஐடி கார்டே மாட்ட வேணாம். சீஃப் மினிஸ்டர் வராரு, பிரைம் மினிஸ்டர் வராரு, எப்படிங்க ஐடி கார்டு போட்டால் தான் அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர்னு தெரியுமா? இல்லை, தேவையில்லை. அவங்களுக்குன்னா ஐடி கார்டே தேவையில்லை. வாராங்கன்னு சொன்னால் என்ன ஒரு ஆரவாரம், என்ன அவ்வளோ மரியாதை அவங்க முன்னாடி போதுங்க. அத்தனை மனுஷன் எந்திரிச்சு நிற்கிறான். இது உண்மைன்னு சொன்னால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்றதுல 24/7 ஸ்டிக்காகி இருக்கும் போது உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை எப்படி பார்க்குதுன்னா, ஐயோ கடவுளுடைய பிள்ளை வரான், நீதிமான் வரான், உங்களை மாட்டிவிட முடியாது, உங்களுக்கு தீமை செய்ய முடியாது, உங்களை அவமானப்படுத்த முடியாது. நீங்கள் அந்த பிரச்சனையை மிதித்து தாண்டி செல்ல முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆகவே தான் தீர்க்கதரிசி மூலம் சொல்லி வைக்கிறாரு, உனக்கு முன்னால் எது செல்லும்னா நீதி சென்றுச்சுன்னா, தேவ நீதியை முன்னாடி அனுப்பி வைப்பீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தேவ நீதியை நம்பி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களா மாற்றுவீங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப ஜீவியத்தில், உங்கள் வேலையில், எல்லா இடத்துலையும் தேவ நீதியை நிப்பாட்டினீங்கன்னா நீங்களும் நானும் நிற்போம். எல்லா இடத்துலையும் நிற்போம், தலை நிமிர்ந்து நிற்போம். ஆமென். நிறைய பேருக்கு விளங்குது. நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் அந்த உதாரணத்தை நான் எழுதி வச்சுட்டு பேசுறது இல்லை. தேவ ஆவியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டான எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறாரு அவர். ஆகவே நான் தீர்க்கமாய் நம்புகிறேன், அநேகர் நீங்கள் பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்துங்க, நீங்கள் பயந்தீங்கன்னா அதுதான் உங்கள் ஐடென்டிட்டி ஆகிடும். அதுதான் உங்கள் முன்னாடி போய் கோணலான காரியத்தை ஏற்படுத்துது, பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதை அனுப்பாதீங்க. தெய்வ நீதி எடுங்க. பிரச்சனை உங்களை பார்த்து, வியாதி உங்களை பார்த்து ஓடும், 7 வழியாக ஓடும். நம்புறீங்களா? கடைசி கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் பாருங்க, முன்னாடி ஒரு மேகஸ்தம்பத்தை அனுப்பிச்சு வைக்கிறாரு, பின்னாடி ஒரு மகிமை வந்து அவங்க பின்னாடி நின்னத மாதிரி. அந்த செங்கடல் கிராசிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் தேவ பிரசனம், பின்னாடியும் வந்து நிற்கிறார். ஏன்னா பின்னாடி தான் அவன் நிற்கிறான். யார்? எகிப்தியன். அப்போ கவனிங்க, மனுஷனுக்கு
முக்கியமாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு முன்னாடி வர்றதை காட்டிலும் பின்னாடி தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம ரொம்ப பின்னாடி கவனிக்கிறது இல்லை. அவன் பின்னாடி வந்து தான் அட்டாக் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் முன்குறித்தே அவர் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறார் நம்மளை காக்கிறதில்ல. அப்போ கவனிங்க, நம்ம சேதமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி இருந்து அவருடைய மகிமையிலே நம்மளை பாதுகாக்கிறார். தேவ மக்களே, இந்த கால வேளையில் சந்தோஷமா முன்னேறி செல்லுங்க. காலை எடுத்து வைங்க, கையெடுத்து வைங்க. உங்க வேலையில நீங்க கடவுளை நம்புனீங்கன்னா கடவுளுடைய நீதி உங்க முன்னாடி போகுது. யாரும் டெட் அகைன்ஸ்டா எந்திரிச்சு நின்னா தோல்வி அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை. அவன் தான் மாட்டுவான், அவனுக்கு தான் வெக்கம், அவனுக்கு தான் அவமானம் வரப்போகுது. அவன் தோத்து போறது நிச்சயம், நமக்கு ஜெயம். அதே போல பின்னாடி வந்து தாக்கவும் முடியாது. கடவுளுடைய கரம், அவருடைய மகிமை நமக்கு பின்னாக இருக்கிறது. நம்புறீங்களா? இன்னைக்கு அநேகர் வியாதி படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. இன்னைக்கு அநேகர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கடன் பிரச்சனை, எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. இன்னைக்கு அநேகருக்கு வேலையில் பிரச்சனை, நிறைய பேருக்கு வேலையே போச்சு. நான் சொல்றேன், நீங்க இப்போ இருக்கிற இடத்துல இயேசுவே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க முன்னாடி அவருடைய நீதி செல்லுது. அவருடைய நீதி முன்னாடி இருக்குன்னா உங்களுக்கு எனக்கும் தோல்வி இல்லை, ஜெயந்தான். இன்னொரு பெரிய உண்மை, உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மகிமை பின்னாடி இருந்து பாதுகாக்குது. பிசாசு வந்து நம்மளை தோக்கடிக்க, வேலையிலிருந்து தூக்க, நம்மளை தரித்திரத்தில் நடத்த, நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண, வேலையில் அவமானத்தை கொடுக்க, தூக்கி வீச, தரித்திரத்தில் போட, வியாதியில் போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் முன்னும் பின்னும் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அப்போ பிதாவே, இந்த வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளோடு கூட அனுப்பி வைக்கிறேன். பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென்.